ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 1991 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, அழிந்தே போனது என்றார்கள். மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல திமுக ஆட்சி கட்டிலை கைப்பற்றியதை நாம் பார்த்தோம். 3 லட்சம் வாக்குகளில் 2.5 லட்சம் வாக்குகள் தான் பதிவாகி இருக்கும். அந்த 2.5 லட்சம் வாக்குகளில் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக தனி சின்னத்திலே போட்டியிடுவோம் என்கிற முடிவை எடுத்து ஒரு தேர்தல் அல்ல, 2 தேர்தல் அல்ல, பல தேர்தல்களில் 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2016 தனி கூட்டணி சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இத்தனை தேர்தல்களிலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமைக்கிற போதெல்லாம் நீங்கள் தனி சின்னத்திலே, சுயேட்சை சின்னத்திலே, கடைசி நேரத்திலே 15 நாள் இடைவெளியிலே சுயேட்சைகளோடு சின்னம் வாங்கி எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? அதிலே தோற்று போனால் என்ன ஆவது? நீங்கள் தோற்று விடுவது மட்டுமல்ல, உங்களால் எதிரிகள் வெற்றி பெற்று விடுவார்களே, இதை தடுக்க வேண்டுமே என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்ட நிலையிலும் ஜெயலலிதா அம்மாவிடமும் எம் நடராஜன் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன், உங்களோடு சேர்ந்துதான் பாமக அங்கீகாரம் பெற்றது, உங்களால் பாமக அங்கீகாரம் பெற்றது, உங்களோடு சேர்ந்துதான் மதிமுக அங்கீகாரம் பெற்றது, உங்களால் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றது. மூன்றாவதாக உங்களோடு சேர்ந்து விசிக அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும், நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிட்டால் தானே அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். அப்போது தொடங்கிய யுத்தம், இந்த அங்கீகாரத்திற்கான யுத்தம் கலைஞர் கட்டாயப்படுத்தவில்லை, ஒரு ஆலோசனையாக சொன்னார். நான் இதை சொன்னதும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் சொன்னார். வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற வேண்டும். தோழர்களே, 99 மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டோம், 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். கிட்டத்தட்ட 100 விழுக்காடு அது தலித் மக்களின் வாக்குகள் மட்டுமே, யாரும் அதை மறுத்துவிட முடியாது. அன்றைய நிலையில் 3 லட்சம் வாக்குகள் தான் தலித் வாக்குகள் அந்த தொகுதியிலே. இதை யாரும் கொண்டாடவில்லை. தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள். இதுதான் அரசியல், இதுதான் ஊடகம். ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம், 2வது இடத்திற்கு வந்து விட்டாராம், அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம். பாவம், அவர் உசி போடுறாங்க வேணும், அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க. அவர் சொல்றார், 2026 தேர்தலில் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி, ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க போட்டி இல்ல, உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி. போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது, 2வது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி. 2வது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. இந்த தமிழக அரசியல் களத்தில் 2வது இடத்தை யார் பிடிப்பது? அப்ப யாருக்கு சண்டை இங்க நடக்குதுன்னா, அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது. திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது. அது அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். நாங்க எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு? அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது. எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டினா, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது. அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள். நீயா நானா 2வது இடம். இப்போ அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது. அதை எதிர்க்கிற வலு அண்ணா திமுகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சி 65 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி
திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க கூடாது, மறந்துவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அடிக்கோடிட வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி. அதனுடைய தலைமை திமுக, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன், யதார்த்த உண்மையில் இருந்து சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. விழுப்புரம் கூட்டத்திலே நான் தெளிவுபட சொன்னேன், உறுதிபட சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தொடரும். எந்த பைண்டிங் கிடையாது. திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பைண்டிங் கிடையாது. நான் சுதந்திரமானவன். என்னுடைய பாதை எது, என்னுடைய இலக்கு எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன். அதில் எனக்கு உறுதி இருக்கிறது. அதனால் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது. கூட்டணியில் இருந்து கொண்டே திருமாவளவன் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை துணிச்சலாக எடுத்துச் சொல்லுகிறான் என்று சொல்லுவதற்கு இங்கே துணிச்சல் உள்ளவர்கள் யாரும் இல்லை. வேங்கவயலுக்கு 2 நாள் இடைவெளியில் நான் போய் சேர்ந்தேன். 31ஆம் தேதி எல்லோரும் நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது நான் போராட்ட களத்தில் நின்றேன். 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம். என்னுடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதன் பிறகு அத்தோடு நின்றுவிடாமல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நீதி கேட்டு போராடினோம். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக நாம் மேற்கொண்டோம். நம்முடைய அழுத்தத்திற்கு பிறகுதான் சிபிசிஐடி விசாரணையும் போடப்பட்டது, நியமிக்கப்பட்டது. அதிலும் நமக்கு திருப்தி ஏற்படாத நிலையில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படையுங்கள் என்று சொன்ன கூட்டணி கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால் என்ன பொருள்? சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? அது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. இந்திய யூனியன், இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. நாங்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? முதலில் போலீஸ் விசாரணை சரியில்லை என்றோம், இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை சரியில்லை என்கிறோம், மூன்றாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறோம். அதற்கு என்ன பொருள்? முதல்வர் அவர்களே, உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை என்றுதானே பொருள். இதை சொல்லுகிற துணிச்சல் தோழமை கட்சிக்கு இருக்கிறதே என்று யாராவது சுட்டிக்காட்டியதுண்டா? பாராட்டியதுண்டா? ஏன் போகல? போகாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க, போனவனுக்கு விமர்சனம் பண்றாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையிலே கலைஞர் தான் காரணம் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவருக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலையிலே கலைஞரும் திமுகவும் தான் காரணம் என்று எதிராக திருப்பிவிட்டார்கள். ராஜீவ் படுகொலைக்கு பிறகு 1991 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, அழிந்தே போனது என்றார்கள்.
மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல திமுக ஆட்சி கட்டிலை கைப்பற்றியதை நாம் பார்த்தோம்.